அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல அவர்களை என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி நடக்க போனார். காரணம் என்னன்னா, யுத்தத்தை பார்த்தால் அவர்கள் மனம் அடிந்து போவார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை கடினமான பாதையில் நடத்துறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதே நேரத்தில் நம்மளை லெகுவான பாதையில் ஆண்டவர் நடத்துறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஒரு காரணத்தோடு தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் செய்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் ரொம்ப டஃப்பாக ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார் அப்படின்னு சொன்னால், உங்களை கண்டிப்பாக கர்த்தர் நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உங்கள் மேலே ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த பாதையில் ஆண்டவர் நடத்தின அநேகம் பேரை பயன்படுத்தினது உண்மையானால், நம்மையும் பயன்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பனுடைய குடும்பத்தில் அவனுக்கு தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது, மற்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப லெகுவாக இருக்கிறது. தாவீதனுடைய குடும்பத்தில் அவனுக்கு மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மற்றவர்களுக்கு எல்லாம் லெகுவாக இருக்கிறது. அவன் ஒருவனுக்கு தான் வித்தியாசமான ஆகாரம், அவன் ஒருவனுக்கு தான் வித்தியாசமான வேலை, அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் அழைப்பே கொடுக்கப்படவில்லை. அப்போது ஒரு குடும்பத்திலேயே நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக நடத்துகிறார், ரொம்ப கடினமான பாதையில் நடத்துகிறாரு, ரொம்ப ஒடுக்கிறாரு. அப்போது நம்ம சோர்ந்து போக வேண்டிய இல்லை. அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உருவாக்குனதற்கு பிறகு பொன்னாக ஆண்டவர் விளங்க செய்வார். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் எனக்கு ஏன் இவ்வளோ கடினமான பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கலாம். ரொம்ப கடினமாக இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு கடினமாக இருக்குது, எதுவுமே நான் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியல, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த கடினத்தை பார்த்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் உண்மையிலே கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளைய ஒரு கடினமான பாதையில் நடத்துவாரானால் அதற்கு அவர் இன்றைக்கு உள்ளதை யோசிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு 10 வருடம் தாண்டி 20 வருடம் தாண்டி உங்க மேல கர்த்தர் கொடுக்கப்படுகிற பொறுப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை நடத்துகிற விதத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க கடந்து போக வேண்டிய சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அன்றைக்கு நீங்கள் அந்த புயலுக்கும் அன்றைக்கு நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கும் தப்பி கரை சேர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக தான் இந்த கடினமான பாதையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இந்த கடினமான பாதை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் சீக்கிரமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்புறவங்க கரங்களை தட்டி